தமிழர்கள் அனைவருக்கும் விஜேஜிவின் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு சுட சுட சினிமாவில் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சடனாக இன்னைக்கு சோஷியல் மீடியா திறந்தோடனே இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஃபுல்லாக டார்கெட் ஆச்சு. எதை பற்றி நீங்கள் வந்துட்டு எல்லாருமே கேட்கலாம். அது தெரிஞ்சுக்கிறது நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவை அப்படியே திறந்தவொன்னே இந்த ஒரு விஷயம் அப்படியே வந்து வைரல் ஆகிட்டே இருக்கு. எல்லாது நீங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுப்பாங்களான்ற ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னதான் நீங்கள்லாம் கேட்குறீங்க, அதாவது நம்மளோட சமந்தா மற்றும் வந்துட்டு நாகா சைத்தன்யா வந்துட்டு டிவோர்ஸ் மேட்ரு எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா வந்து அவங்க வந்துட்டு ரொம்ப மோஸ்ட் செலிப்ரேட்டட் கப்பிள் அந்த ஒரு சீசன்லன்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட வெட்டிங்ஸ் டைம்லேயும் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு. பாருங்க, நம்மளோட ஒரு தமிழ் பெண் வந்துட்டு நம்ம கனடா அவர்களை வந்துட்டு திருமணம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அந்த ஒரு கான்ட்ரவர்ஷன் விஷயம்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சமந்தா வந்துட்டு ஐம் ரிவர்ட்டு நாகா சைத்தன்யா வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்துட்டு சடனாக வந்துட்டு இந்த ஒரு இதில் அவங்களோட டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு வெளில வந்தது. எதனால அவங்க டிவோர்ஸ் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியல. பிகாஸ் வந்துட்டு அவங்களும் அவங்களோட ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு போகணும் இல்லையா. ஸோ அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு சமந்தா அவர்கள் பெரிய ஒரு கேப்பும் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு டாப் படங்களை வந்துட்டு பிரம்மாண்டமாக தந்துட்டே இருக்காங்க நம்மளோட சாம் அவர்களே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஒரு என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன்ல நம்மளோட சோபிதா அவர்களும் நடிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு நாகா சைத்தன்யா வந்துட்டு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்துட்டு நியூஸ் வந்து இன்னைக்கு பரவிட்டே இருக்கு. ஸோ அது நிஜமா இல்லையான்ற ஒரு விஷயத்தை தாண்டி வந்துட்டு ஓகே அது நிஜமா இருக்குமோன்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. ஸோ எதனால இந்த விஷயம் முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இன்னைக்கு நாகா சைத்தன்யா அவர்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சோபிதா ஃபேன்ஸாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து சமந்தா ஃபேன்ஸாக இருக்கட்டும் வந்துட்டு என்னங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்ற ஒரு விஷயத்த வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு கொஸ்டின் மார்க் போயிட்டே இருக்கு. இருந்தாலும் கூட வந்துட்டு லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன்ற அந்த ஒரு கேட்டகரைசேஷனில் வந்துட்டு இவங்களோட ஒரு செகண்ட் மேரேஜ் நாட் அ பிக் டீல்ன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு சினிமா நேயர்கள் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? என்னதான் இருந்தாலுமே சாம் வந்துட்டு நான் ஃபிட்னஸ், நான் வந்துட்டு என்னோட வழியாக நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வேற லெவலாக வந்துட்டு லீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஷீ பீன் அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் த பீப்புள்னே சொல்லலாம். இப்போ லேட்டஸ்டான ஒரு டைமில் ஷீ இஸ் கோயிங் ஆன் வித் அவங்களோட ஒரு கேரக்டரைசேஷனில் அவங்களே ஜாலியாக ஜம்முன்னு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு இவர் நாகா சைத்தன்யா அதை பற்றி இவங்க கண்டுப்பாங்களான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் வந்துட்டு இவர் ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்காரு. நாகா சைத்தன்யா அண்ட் சோபிதாவோட என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு இனி கூடிய சீக்கிரம் அவங்களோட வெட்டிங்க்கு வந்து நம்ம வந்துட்டு மேபி ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதன் போன்ற பல சினிமா அப்டேட்ஸ்க்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அலாங் வித் மை டீம் சைனிங் ஆஃப். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களோட சந்திக்க வரும் நான் உங்கள் விஜே ஜிவி. தேங்க்யூ.